மதுரையில் அரிதனகுப்தன் அப்படின்னு ஒரு வணிகன் இருக்கான். ஒரு நாள் அவனுக்கு தன்னோட மாமன் இறந்து விட்டதா ஒரு துக்க செய்தி வருது. அதனால் அவனும் வெளியூருக்கு கிளம்பி போகிறான். அங்கே அரிதனகுப்தனின் மாமன் மகள் ரத்தினாவளி தாய் தந்தையரை இழந்து ஆதரவற்று நிற்கிறான். ரத்னாவளியோட அப்பாவுக்கு தன்னோட மகளை அரிதனகுப்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் பார்க்குற எல்லார்கிட்டையும் அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், அரிதனகுப்தனுக்கு தான் தன்னோட மகளை திருமணம் செய்யணும் அப்படின்னு. ஆனால் அரிதனகுப்தனுக்கு மதுரையில் ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகியிருக்கும். இது ரத்னாவளியோட அப்பாவுக்கும் தெரியும். இதனால் எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியாமல் கடைசியில் இறந்தே போயிடுறாரு. இப்போது யாரும் இல்லாமல் ரத்னாவளி தனியாக நிற்கிறா. இப்படி ஆதரவு இல்லாமல் நிற்கிற ரத்னாவளியை மதுரைக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு அரிதனகுப்தன் முடிவு பண்ணி மதுரையை நோக்கி போகிறாங்க. அப்போது ரொம்ப களைப்பாக இருக்கிறதுனால திருப்புரம்பியம் என்ற ஊரில் இருக்கிற கோவிலில் வன்னி மரத்தடியில் தூங்கிட்டு இருப்பான். அப்போது அந்த வன்னி மரத்தடியில் தூங்கிட்டு இருந்த அரிதனகுப்தனை ஒரு பாம்பு தீண்டி அவன் இறந்துடுறான். அப்போது ரத்னாவளிக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஈசனிடம் அழுது புலம்புறான். அப்போது ஈசன் அங்கே காட்சியளித்து அரிதனகுப்தன் உடம்பில் இருக்கிற விஷத்தை நீக்கி உயிர்ப்பிக்கிறார். இப்படி ஈசன் பாம்பு விஷத்தை நீக்கிய வரலாறு திருவிளையாடற் புராணத்திலையும் சிலப்பதிகாரத்திலையும் இருக்குது. இதைத்தான் மாணிக்க வாசகர் நச்சரவாட்டிய நண்பன் போற்றி அப்படின்னு பாடியிருக்கார். பாம்பு விஷம் நீங்கி உயிர் தெழுந்த அரிதனகுப்தனுக்கு ஈசனே சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு இதை சாட்சியாக வச்சு திருமணமும் நடத்தி வைப்பார். ஆனால் மதுரைக்கு போனதும் அவனுடைய திருமணத்தை அரிதனகுப்தனின் முதல் மனைவி ஏற்க மாட்டான். இவங்களை ஏற்காமல் வழக்கு தொடுத்துடுறா. அப்போது இந்த திருமணத்துக்கு என்ன சாட்சி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது ரத்னாவளி சிவலிங்கம், கிணறு, வன்னிமரம் இதுதான் சாட்சி அப்படின்னு அப்பாவியாக சொல்கிறான். அதையெல்லாம் இங்கே சாட்சியாக சொல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. ரத்னாவளிக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஈசனே இது என்ன சோதனை அப்படின்னு கதறி அழுகிறா. அப்போது ஒரு அசரீரி கேட்குது, இவர்கள் திருமணம் நடந்தது உண்மைதான் அப்படின்னு ஈசனே சாட்சி சொல்லுவார். அதனால தான் திருப்புரம்பியம் இறைவனுக்கு சாட்சிநாதர் அப்படிங்கிற பெயரே வந்துச்சு.